ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிகை சமையல். இன்றைக்கி காளான் சிக்கன் பெப்பர் கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிட்டிகை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துலாம். 300 கிராம் காளானை சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 300 கிராம் சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸு மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய். அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் அமுல் பட்டர் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா சூடானதும் க்ளீன் பண்ணி எடுத்த சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். சிக்கனை வதக்கும்போது தண்ணி விடும். நம்ம 5 நிமிஷம் வதக்கிட்டு அதை பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் பட்ரு கொஞ்சமாக இருக்குது. அதோடைய ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்த பெரிய சைஸ் பூண்டு ஒன்று சேர்த்துருக்கேன். நான் பெரிய சைஸுங்கப்போ 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயத்தோடைய ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இதோட கட் பண்ணி எடுத்துருக்க காளானை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து 5 நிமிஷம் காளானை நல்லா வதக்கிடலாம். காளான் வதக்கும்போது தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே வதக்கிடலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வதங்க நல்லா தளன்னு வருது. இப்போ நம்ம வதக்கி எடுத்திருந்த சிக்கனை சேர்த்துடலாம். இந்த தண்ணி கூட சிக்கன் வதக்கி வச்சது தான், அதனால் சேர்த்தே நான் வதக்கிக்கிறேன். சிக்கனையும் காளானையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு பெப்பர் பொடி சேர்த்துடலாம். 2ஐயும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். காரம் தேவைன்னா கூட 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எதுவும் சேர்க்கலை. பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 2 நிமிஷம் இந்தமாரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவி தான் வைக்க போகிறோம், அதனால் தண்ணி நிறைய தேவையில்லை. சிக்கனும் மஷ்ரூமும் வேகும்போது தண்ணி தான் விடும், அதனால் தண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வேக விட்டுறலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டும். 1/4 முறி திருவின தேங்காயை மிக்ஸி ஜாரில் அடித்து தேங்காயோட பாலை மட்டும் எடுத்துருக்கேன். நல்ல திக்கான பாலை மட்டும் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கனை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம், அதை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் பால் 1/4 முறி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் விட்டு அதை அலம்பி அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. கிரேவி கரெக்டாக இருக்குது பாருங்கள்.
கிரேவியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கிரேவி மேலே கருவேப்பிலை மல்லி இலை தூவிடலாம். காளான் சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.